ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டு ஏகாதசி பூஜை தான் பார்க்க போகிறோம். பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்னிங் ஒரு 8 o'clock போயிட்டு நாங்கள் கோயிலில் போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இது வந்து ஏகாதசி அன்னைக்கு காலையில், முதல் நாள் காலையில் மாவு விரதம்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு வந்து மாக்கோலெல்லாம் போட்டுட்டு மாவு ஐட்டமாக ப்ரிப்பேர் பண்ணி பூஜை படைக்கிறோம். ஸோ இது வந்து மார்னிங் சாப்பிடாம கோயிலுக்கு போயிட்டு வந்து மார்னிங் விரதம் இருந்து மத்தியானமாக இந்த மாவிரதம் பண்ணுறது வழக்கம். ஸோ இது வந்து மத்தியானம் படைப்பாங்க. நான் என்னென்ன செஞ்சேன் பார்த்தீங்கன்னா, இட்லி, பொரி மாவு வச்சு ஒரு ஸ்வீட்டு, தென் இட்லி, சாம்பார், உப்புமா, சப்பாத்தி, கொஞ்சம் பன்னீர், இது எல்லாமே வந்து மாவு ஐட்டத்தில் செஞ்சதுனால இதெல்லாம் வச்சு நான் படைத்தேன். யூஸ்வலாக இது கூட வந்து அம்மா கேசரி, பஜ்ஜி எல்லாம் செய்வாங்க. எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை. நான் இதை ஒண்டி தான் செஞ்சேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சிட்டு காலையில் எழுந்து வாசல்லாம் தெளித்து குழம்பு போட்டுட்டு பூஜையில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு தென் சமைக்க போயிட்டோம். சமையலுக்கு வந்து 22 காய் வாங்கி வந்து கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சு சாமிக்கு படைக்கிறது வழக்கம். ஸோ நான் அதை தான் பண்ண போகிறேன். வந்து 22 காய் வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருந்தேன். ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock நாங்கள் அது சமையலை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 4 o'clock ஸ்டார்ட் பண்ணி வேகமாக முடிச்சுட்டு ஒரு 7க்குள்ளே வந்து சூரியன் உதயம் ஆகிறதுக்குள்ளே அதை பூஜையை முடிச்சாச்சு. இப்படி தான் வைகுண்ட ஏகாதசியோட பூஜை எங்கள் வீட்டில் நடந்தது. ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.